இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்துடலாம். 12/8/2024 18/8/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். கடகராசி என்பவர்களுக்கு வியாழன் உங்கள் சந்திரனின் 11வது இடத்துல இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் சில அழகான இடத்திற்கு சுற்றுலா போவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பயணத்திலும் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்தரணும். இல்லைன்னா உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் கேது தேவன் இருக்கார். உங்கள் வயிற்றில் கலக்கம் ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம். ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது உங்கள் பணப்பை தொலைஞ்சும் போகலாம். இது போன்ற ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் தவிர்க்கணுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த விஷயங்களில் உங்களை எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் விவாதம் வரலாம். இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் மற்றும் விவாதங்கள் வீட்டின் பெரியவர்களிடமிருந்து உரிய முக்கியத்துவம் பெறுது. இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். மேலும் சாதகமான குடும்ப சூழலை பார்த்து நீங்கள் வெளியிலிருந்து உணவு அல்லது இனிப்புகளை ஆர்டர் செய்யலாம். வேலையில் முந்தைய வேலைகளை முடிக்கிறதுல ஏதேனும் தடைகளை எதிர்கொண்டா இந்த வாரம் நீங்கள் அதை ரொம்ப எளிதாக சமாளித்து வெற்றிகரமாக முடிப்பீங்க. இது உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைப்பதன் மூலம் அவர்களை பாதிக்கவும் முடியும். ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, செக்ரட்டரி, சட்டம், சமூக சேவை இதிலெல்லாம் படிக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கல்விக்காக கூடுதல் பணம் செலவழிக்க நேரிடும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் திடீரென பணத்தை எப்படி வாங்குறது என்பது குறித்து உங்கள் மனதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சந்திராய நமகன்னு தினமும் 11 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 11ஆம் தேதி உங்கள் மனதில் குழப்பம் ஏற்படுது. இதனால் அமைதியை இழப்பீங்க. பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதற்கு நேரம் ஒதுக்கணும். 12ஆம் தேதியில் ஆறுதல் கிடைக்கும். 13ஆம் தேதி சூழ்நிலைகள் சவால்கள் நிரம்பியதாகத்தான் இருக்குது. உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது கடினமாக இருக்கும். 14ஆம் தேதி பல தடைகளை சந்திக்க நேரும். குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் இருக்கும். பொதுவாக அதிர்ஷ்டம் குறைவான நாள், கடினமான நாள். 15ஆம் தேதி கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க. அதனை மாற்றி துடிப்புடன் செயல்படணும். நேர்மறையான கண்ணோட்டம் கொள்ளணும். 16ஆம் தேதி உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை தான் தரும். நீங்கள் அதிக அறிவாற்றலை பெறுவீங்க. 17ஆம் தேதி எதிர்பாராத பலன்கள் எல்லாம் கிடைக்கும். மனம் திறந்து அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வாரம். ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுது. இது கடகத்திற்கு மிகுதியான பொருள் வரவு அதிகரிக்கும் அமைப்பு. மறைமுக நெருக்கடிகள், கடன் தொடர்பான சர்ச்சைகள் முழுமையாக விலகி தொழிலில் பல்வேறு வெற்றிகளை அடைவீங்க. அடிப்படை தேவைக்கு திணறினீங்கன்னா தாராள தனவரவால் தன்னிறைவு அடைவீங்க. தொழில் உத்தியோக நிமித்தமாக பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவாங்க. அரசிடமிருந்து வீடு, வீட்டுமனை அல்லது வீடு கட்ட தேவையான நிதியுதவி கிடைக்கும். வைத்திய செலவு, நோயில் இருந்த நிவாரணம் கிடைக்கும். சகோதரர்களால் வீண் விரயம் உண்டு. கடன் பெற்று சொந்த வீடு வாங்கினீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உண்டாகும். மறுமண முயற்சி சித்திக்கும். எதிர்பாராத மாமனாரின் உதவி ஆச்சரியமூட்டும். எதிரிகளின் பலம் குறையும். அசைவ உணவு பிரியர்களாக இருந்தீங்கன்னா சிலர் சைவ உணவுக்கு மாற்றலாகி வந்து சைவ உணவை சாப்பிடுவீங்க. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடணும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராகு கிரகம் உங்கள் சந்திரனின் 8வது வீட்டில் இருக்குது. அதனால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஆற்றல் நிறைஞ்சவராக இருந்தாலும் உங்கள் உணவில் இன்னும் கவனம் செலுத்தணும். இந்த சூழ்நிலையில் பழமையான மற்றும் கனமான உணவை தவிர்த்துருங்க. தவறுதலாக கூட உங்கள் உணவை தவற விடாதீங்க. மேலும் முடிஞ்ச வரை இடையிடையே பழங்களை உட்கொண்டு வரணும். உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் உங்கள் சந்திரனின் 2வது வீட்டில் கேது மகராஜ் இருக்குது. பண விஷயங்களில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்துருங்க. இந்த காலகட்டத்தில் திடீர்னு பல இடங்களிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை நல்லா தயார்படுத்திக்கிறணும். வீட்டில் சில மாற்றங்களால் இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம்.
இதனால் உங்கள் மரியாதை குறைஞ்சி குடும்பத்தாரின் அலட்சியத்தையும் சந்திக்க நேரிடும். உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை தனித்தனியாக வச்சிருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கை காரணமாக உங்கள் தொழிலை பற்றி நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடும். இதன் காரணமாக உங்கள் வளர்ச்சியில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்படணும், இல்லைன்னா உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நீங்கள் கண்டிக்கப்படுவீங்க. அதனால் வாரம் முழுவதும் சோகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களின் சிறந்த செயல்திறனை வளர்க்கணுன்னா நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் கடின உழைப்பை தொடரணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கராய நமகன்னு தினமும் 19 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கமே சற்று முன்னேற்றமான நாளாக இருக்கும். 11, 12 இந்த தேதிகளில் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். 13ஆம் தேதி சிறப்பான சூழ்நிலை இருக்கும். உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து இருக்கும். உங்கள் சுயமுயற்சி மூலம் வெற்றி கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சிறப்பான நாள். 14ஆம் தேதி உங்கள் இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரும். அதிகமாக சிந்திக்க வேணாம். உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். 16ஆம் தேதி உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக்கிறணும். உங்கள் செயல்களில் கட்டுப்பாடு வேணும். உங்கள் செயல்களை முறைப்படுத்தி ஆற்றணும், இல்லைன்னா இழப்பு ஏற்படும். 17ஆம் தேதி பரபரப்பாக இருப்பீங்க. தியானம் மேற்கொள்ளணும். மேலும் சில மாறுதல்கள் ஏற்படும். பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள். சிம்மராசி என்பவர்களுக்கு வெற்றிகரமான வாரம்னே சொல்லலாம். அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் புதனுடன் இணைகிறாரு. குடும்பத்தில் இழந்த சந்தோஷம் மீண்டும் துளிர்விடும். ஆன்மபலம் பெருகி மனம் மற்றும் உடல் புனிதமடையும். குடும்ப உறவுகளுடன் ஒட்டாமல் வாழ்ந்தவங்க உறவுகளின் அவசியத்தை புரிஞ்சுக்கிருவீங்க. சுயதொழில் செஞ்சீங்கன்னா தொட்டது துளங்கும். ரெட்டிப்பு வருமானம் உண்டாகும். தொழிலில் நிலவி வந்த சிக்கல்களெல்லாம் நீங்கும். குழந்தைகள் வழியில் அனுசரித்து நடந்துக்கிருவீங்க. பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் ஏற்படும். கலைத்துறையினர் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும். வித்தியாசமான கற்பனைகள் மனதில் குழப்பத்தை உண்டாக்கும். பெரியோர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறது நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்களால் கையிருப்புகள் எல்லாம் குறையும். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. சுப செய்திகளால் சுபவிரயங்கள் ஏற்படும். நண்பர்களுக்காக பணம் கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை நீங்களே ஏற்றுக்கொள்ள நேரலாம். உடல்நிலை மேம்படும். வரலட்சுமி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும். கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் வியாழ பகவான் உங்கள் சந்திரனின் 9வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவே ஏற்படாது. நீங்கள் குறிப்பாக புதிய பழங்கள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை உட்கொள்ள அறிவுறுத்தப்படுறீங்க. அதே நேரத்தில் மன மற்றும் உடல் அழுத்தத்திலிருந்து உங்களை தள்ளி வச்சுக்கிற வேணாம். இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம். ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது உங்கள் பணப்பை தொலைஞ்சு போகலாம். இது போன்ற ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த விஷயங்களில் உங்கள் எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் உங்களுக்கு முன்னால் யாரேனும் 3வது அல்லது வெளியாட்களை அவமதிப்பது அல்லது வேறு ஏதாவது தவறாக நடந்து புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது அநாகரிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிறர் முன்னிலையில் அவமானம் அடைய நேரிடலாம். இருந்தாலும் குழந்தைகளை தண்டிக்காமல் அவர்களுடன் அமர்ந்து அவர்களுக்கு புரிய வைங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் எந்த ஒரு கூட்டாண்மை வணிகத்திலும் பணிபுரியும் வணிகர்கள் உங்கள் கூட்டாளர்களுடன் பணிபுரியையில் சாதுரியத்தையும் புத்திசாலித்தனையும் காட்டுவாங்க. இல்லைன்னா உங்களை பெரிய அளவில் ஏமாற்றிடுவாங்க. உங்கள் ராசியின்படி போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் கடின உழைப்பு நிறைஞ்சதாக இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் அவங்க சாதனை படைக்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு பாடத்தையும் புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது உங்கள் ஆசிரியர்களிடம் உதவி பெறலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு தினமும் 41 முறை ஜெபிக்கணும். கன்னிராசி என்பவர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் மந்தமான நாளாக இருக்கும். நம்பிக்கையுடன் சரியான போக்கில் உங்கள் செயல்களை செய்கிறது சிறந்தது. 12ஆம் தேதியும் அப்படி தான் இருக்கும். 13ஆம் தேதி பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும். அன்னைக்கு உங்கள் இலக்குகளை அடைய உங்கள் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்காது என்றாலும் உங்கள் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்காமல் இருக்க உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டம் போடணும். 14ஆம் தேதி அமைதியான நாள், வசதிகள் பெருகும் நாள். உங்களிடம் திருப்தியான மனநிலை காணப்படும். நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீங்க. 15ஆம் தேதி துடிப்பான
முன்னேற்றகரமான நாள். நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வதில் முனைவீங்க. இன்று உங்களுக்கென சிறப்பம்சத்தை உருவாக்குறீங்க. 16ஆம் தேதி பலன்கள் கலந்து இருக்கும். 17ஆம் தேதி சிறந்த பலன்கள் விளையும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் வளர்ச்சியும் உங்கள் வாழ்வில் நன்மையும் விளையும். விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசியாதிபதி புதன் வக்கரம் பெற்று விரையாதிபதி சூரியன் மற்றும் தனாதிபதி சுக்கிரனுடன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. வெளிநாட்டு தொழில் வேலைவாய்ப்பு சித்திக்கும். பொருளாதார நிலையில் சற்று ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏற்றத்தாழ்வை சமாளிக்க கடன் பெறும் சூழல் உருவாகும். வங்கியில் கடன் உதவி பெறுவதற்கு ஏற்ற காலம். அரசு வகை காரியங்கள் விரைஞ்சு முடியும். உடல் சோர்வால் எண்ணிய பணிகளை முடிப்பதில் காலதாமதம் ஏற்படும். கண் பல் தொடர்பான பிரச்சனைக்கு வைத்தியம் செய்ய நேரும். சம்பந்தமில்லாத அறிமுகமில்லாத நபர்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்வதை தவிர்க்கணும். எதிர்பாலினத்தவரால் நிம்மதி குறையும். வழக்கு வெற்றிகள் சாதகமாகும் அல்லது தீர்ப்பு தள்ளி போகும். திருமண முயற்சிகள் தடை தாமதம் வரும். தந்தை வழி சொத்தில் நிலவிய மாற்று கருத்து சாதகமாகும். புத்திர பாக்கியத்தில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும். தம்பதிகள் மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீங்க. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு மகாலட்சுமியை வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 12/8/2024 18/8/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம கிசான் தினோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.